REST API எல்லா ஆப்ஸ்லையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் ஆப்பில் லைட்னிங் ஸ்பீடாக டேட்டா வரணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது gRPC. லோ டேட்டா யூசேஜோட உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் சப்போர்ட்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது gRPC. gRPCன்னு சொல்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட ரிமோட் ப்ரொசீஜரல் கால் அப்படின்றது தான் gRPCன்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்ட் மாதிரி இன்னொரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. ரெஸ்ட், GraphQL இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதில் gRPCயும் ஒன்று. ஆனால் இந்த ஸ்டாண்டர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால ஜெரோதா மாதிரியான கம்பெனிஸ் 10 மில்லியனுக்கும் மேலே சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் gRPC. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ரெஸ்ட்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு குவிக் இன்ட்ரோ பார்த்துருவோம். ரெஸ்ட் அப்படின்றத ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியூட்டோரியல் இன் தமிழ் டு லேர்ன் ஹவு டு டிசைன் அன் API, எஸ்பெஷலி ரெஸ்ட்டில். ரெஸ்ட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பு இன்னொரு ஆப் கிட்ட இருந்து டேட்டா வாங்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து ரெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் example.com/user/1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 அப்படின்ற யூசரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கெட் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் வந்துட்டு நான் புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணோன்னா அதே என் பாயிண்ட்டுக்கு வெறும் 1 அதெல்லாம் இல்லாமல் நான் வந்துட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுவேன். அதே இடத்துல எனக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து புட் ரெக்வஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். அது இல்லை எனக்கு வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டைமில் வந்து நம்ம டெலீட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரெஸ்ட்டில் வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ gRPCனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். gRPC அப்படின்னா வந்து கூகுள் ரிமோட் ப்ரொசீஜரல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் ரிமோட் ப்ரொசீஜரல் காலா? அது என்ன கூகுள்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட வெர்ஷன் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து gRPC. ஆனால் RPC அப்படின்றது தான் அண்டர்லைங்கான டெக்னாலஜி. gRPC அப்படின்றது ஒரு மாடர்னான ஒரு API ஃப்ரேம்வொர்க்னு வச்சுக்கோங்களேன். இது HTTP2 மேலே வந்து ரன் ஆகும் அண்ட் ப்ரோட்டோகால் பஃபர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ப்ரோட்டோகால் பஃபர்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோட்டோகால் பஃபர்ன்றது தான் gRPCயை இவ்வளோ எஃபிஷியண்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் மாற்றுது. நம்ம யூஸ்வலாக வந்து REST APIயில் பார்க்குறப்போ எல்லா டேட்டாவும் JSONல வந்து கொடுத்துட்ருப்போம். அதை வந்து சீரியலைஸ் பண்ணுறதுக்கும் டீசீரியலைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனால் gRPCயை பொறுத்த வரைக்கும் நம்ம பைனரி டேட்டா கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ JVM வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பைட் கோடுன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு பைனரி டேட்டா ஜென்ரேட் பண்ணி அந்த பைனரி டேட்டாவை வந்து ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கோ இல்லை ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு சர்வருக்கோ வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அண்ட் JSON பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு ஸ்கீமா எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப் ஸ்கிரிப்ட் இல்லைனா வந்து ஜாவா மாதிரியான லாங்குவேஜில் நம்ம இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னு போடுவோம்ல, அந்த மாதிரி gRPCலையும் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி வந்து டைப்பை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்கீமா வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க. அந்த ஸ்கீமாவை கிளைண்ட் அண்ட் சர்வர் 2 பேருமே அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். இந்த அக்ரிமெண்ட் மூலயமா தான் நம்மளால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல்ஸ் பண்ண முடியும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கேட்கலனா கூட பரவாயில்ல, நானே சொல்கிறேன். GraphQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து GraphQL ஸ்கீமான்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு டேட்டா வந்து நம்ம எந்த டேட்டா வேணுமோ எடுத்துப்போம். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஸ்கீமா அப்படின்ற அதே கான்செப்ட் தான் வந்து gRPCலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து .proto அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ரோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஓகே, gRPCயோட ரொம்ப யூனிக்கான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வர்லேருந்து வேற ஏதோ ஒரு சர்வரில் இருக்க ஃபங்க்ஷனை நம்மளால் டேரெக்டாக கால் பண்ண முடியும். இதுதான் gRPCயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மரண ஜாவா கோடர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களால் வந்து மெஷின் லேர்னிங்லாம் பெருசாக பண்ண முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான பைத்தான் கோடர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சூப்பராக வந்து ஃபங்க்ஷன்லாம் எஃபிஷியண்ட்டாக எழுதி உள்ளே இருக்கிற எல்லா ஃப்ரேம்வொர்க்கும் யூஸ் பண்ணி ஒரு மாடல் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ரெஸ்ட் மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் ஜாவால தான் உங்களோட ஃபுல் பேக் எண்ட் எழுதிருக்கீங்க. இப்போ இந்த பைத்தான்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்துட்டு gRPC யூஸ் பண்றது சூப்பரான ஒரு வழியா இருக்கும். ஏன்னா gRPC மூலமா லாங்குவேஜ் இண்டிபெண்டா பாலிகிளாட்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியா மாறிடுச்சு. பாலிகிளாட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல வந்து கோட் அடிப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரே கம்பெனி வந்து மல்டிபிள் டெக்னாலஜிஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ML டீம் வந்துட்டு பைத்தான்ல கோட் அடிக்கிறாங்க, பேக் அண்ட் டீம் வந்துட்டு ஜாவால கோட் அடிக்கிறாங்க அப்படின்னா ஜாவா கோடர்ஸ் வந்துட்டு பைத்தான்ல எந்த ஃபங்க்ஷன் வேணுமாலும் டேரெக்டாகவே வந்து அவங்க gRPC மூலமா கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் இருக்க ரிட்டர்ன் டைப்பு அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ப்ரோட்டோ ஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஜாவா மெத்தட் மாதிரியே டேரெக்டாக வந்து கால் பண்ணி அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து உங்களோட கோடில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே பெருசாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும்.
ஓகே, இப்போ வந்து ஜிஆர்பிசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆர்பிசி கால் வந்து பண்ணும். ஆர்பிசி கால் பண்ணதுக்கு அப்புறமா என்கோடிங் டீகோடிங் நடக்கும். என்கோடிங் டீகோடிங் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் ஸ்டப் நடக்கும். கிளைண்ட் ஸ்டப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்ஸி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜிஆர்பிசியோட ரன் டைமுக்கு வந்து போவோம். ரன் டைம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை எடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் சென்ட் பண்ணிடும். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து நம்ம HTTP2 தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ரிசீவ் பண்ணுற இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் இது போய் ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் ஜிஆர்பிசி ரன் டைமுக்கு இது வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டப்பை வந்து நம்ம டீகோட் பண்ணுவோம். அந்த ப்ராக்ஸியாக போன ஃபைலை வந்து நம்ம டீகோட் பண்ணுவோம். டீகோட் பண்ணதுக்கப்புறமா வந்து லோக்கலாக இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணி விட்டுருவோம். கால் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுறதோ அந்த ரிட்டர்ன் டேட்டா வந்து நம்ம எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அது வந்து என்கோட் பண்ணுவோம். என்கோட் பண்ண ஸ்டப் வந்து திருப்பியும் நமக்கு வந்து ஜிஆர்பிசி ரன் டைம் மூலியமா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போகும். அதுக்கப்புறம் கிளைண்டோட டிரான்ஸ்போர்ட் லேயர் போனதுக்கப்புறமா கிளைண்டோட ரன் டைம் அந்த ஜிஆர்பிசி ரன் டைம் வந்து இந்த டேட்டா வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பைனரி டேட்டாவை திருப்பி நம்ம டீகோட் பண்ணுவோம். டீகோட் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த ரிசல்ட்டை திருப்பி நம்ம வந்து அந்த கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜிஆர்பிசி நடக்கும். இதே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அடிக்கும். ரெக்வஸ்ட் அடிச்ச உடனே நம்ம வந்து டேட்டாவை கொடுத்துருவோம். திருப்பி வந்து நமக்கு வந்துடும். நடுவில் வந்து டிசிபியில் 3-way ஹேண்ட்ஷேக் வந்து நடக்கும். ஸோ இது தவிர வேறு எதுவுமே வந்து நமக்கு நடக்காது. நான் ஏன் வந்து ரெஸ்ட் இருக்கிறப்ப ஜிஆர்பிசி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிஆர்பிசி போகலாம். ஏன்னா ஜேசானை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன் இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஹெட் இருக்கும். அப்படின்றதுனால நம்ம வந்து ஜிஆர்பிசி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஜிஆர்பிசி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜிஆர்பிசி இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே தட் ஸ்ட்ரீமிங் இஸ் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ஏன் என்னால் வந்து ரெஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் நான் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு டைம் வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நானே வந்துட்டு ரெஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட்டில் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஆனால் அது வந்து எஃபிஷியன்ட்டான்னு கேட்டால் கிடையாது, நாட் எஃபிஷியன்ட். உங்களுக்கு எஃபிஷியன்ட்டாக ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்குது அப்படின்னா ஜிஆர்பிசி போகிறது பெஸ்ட்டான ஒரு வே. அண்ட் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து ஒரே கனெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்துட்டு ஜிஆர்பிசி யூஸ் பண்ணலாம். சரி, நீ ஸ்கீமான்னு சொன்னீங்க, அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து .proto அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வந்து API கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கீமானு சொல்லிக்கலாம். ஸோ இந்த .protoன்ற ஃபைல் தான் வந்து நம்ம ஜிஆர்பிசி சர்வர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி தான் எனக்கு டேட்டா வரப்போகுது, இந்த மாதிரி தான் டேட்டாவை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ தட் அந்த பைனரி டேட்டாவை ஈஸியாக என்கோடிங் டீகோடிங் பண்ணுறதை இந்த ஜிஆர்பிசி சர்வர் வந்து பார்த்துக்கும். இது எங்கே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டைப்டு சிஸ்டம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிக்ட்லி டைப்டுன்னு சொல்லலை, ஜாவா, அதுக்கப்புறம் வந்துட்டு கோ, அதுக்கப்புறம் C++, இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஜிஆர்பிசி ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். சரி, இது ரியல் வேர்ல்டில் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜீரோதா மாதிரியான கம்பெனிஸ் வந்துட்டு ஜேசான்லேருந்து ரெஸ்ட்லேருந்து அதாவது ஜிஆர்பிசிக்கு மூவ் பண்ணுறது மூலிமா இந்த ப்ரோட்டோபஃபில் நம்ம இந்த ஜேசான் சீரியலைசேஷன் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட டேட்டா ப்ராசஸிங்கில் அவ்வளோ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஜோஹோ, கூகுள், நெட்ஃப்ளிக்ஸு அண்ட் ஊபர், ட்ராப்பாக்ஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து ஜிஆர்பிசி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வந்து மைக்ரோ சர்வீசஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ஜிஆர்பிசி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா மல்டிபிள் டீம்ஸ் மல்டிபிள் டெக் ஸ்டாக்ல யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளமை அவங்க ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்தாலே நம்ம டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி பெர்ஃபார்மன்ஸ் லாஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ரியல் டைம் கம்யூனிகேஷன் வேணும், அட் த சேம் டைம் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணணும் அப்படின்னா ஜிஆர்பிசி ஒரு குட் ஆப்ஷன். இப்போ ஜிஆர்பிசி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து .proto அப்படின்ற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வந்து API கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அதையுமே நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து protoc அப்படின்ற கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த .protoன்ற ஃபைலை வந்து கம்பைல் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் சைட்லேயும் அண்ட் சர்வர் சைட்லேயும் வந்துட்டு ஜிஆர்பிசி சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கோட் லாஜிக் எழுதணும். இதுக்கப்புறம் நம்மளோட சர்வரை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போதும். ஈஸியாக வந்து நம்ம கிளைண்ட் எப்போல்லாம் ஃபங்க்ஷன் தேவையோ அதை வந்து கால் பண்ணிக்கும். இது வந்து கிளைண்ட் சர்வரில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது சர்வர் டு சர்வருமே ஒர்க் ஆகும். இன்ஃபேக்ட் கிளைண்ட் சர்வர் அப்படின்ற ஆர்கிடெக்சரே வந்து நாட் ரெக்கமெண்டட். ஜிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் தான் மச் ரெக்கமெண்டட். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து போடுறேன். அதில் வந்து ஜிஆர்பிசி என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிஆர்பிசி டெமோ அப்படின்னு இதுதான் வந்து நம்மளோட ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டோ அப்படின்ற டைரக்டரிக்குள்ள நான் வந்து hello.proto அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி server.js அண்ட் client.jsன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் server.py, client.js அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு காம்பினேஷனில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம JS-ஓட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hello.proto அப்படின்ற ஃபைலில் நான் வந்து சின்டாக்ஸ் வந்து proto 3யோட சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் greeter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து வேற ஒரு சர்வர் வந்து கால் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம சர்வீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் RPC அப்படின்னா வந்து இந்த ஒரு
ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து வெளியே இருந்து கால் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபங்க்ஷன் நேமு, என்னென்ன டேட்டா வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு சே ஹலோ அப்படின்றது என் ஃபங்க்ஷன், அப்புறம் ஹலோ ரெக்வஸ்ட் அப்படின்றது என் ரெக்வஸ்ட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப் அதை வந்து நான் கீழே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். மெசேஜ் அப்படின்னு போட்டுட்டு ஹலோ ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்க போகுதுன்னா ஸ்ட்ரிங் இருக்கும், அது வந்து நேம் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மெசேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஹலோ ரிப்ளே அப்படின்றது வச்சிருக்கேன். இதில் வந்து ஸ்ட்ரிங் மெசேஜ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சிருக்கேன். இதை நான் கன்சியூம் பண்ணி எழுதுறப்போ நான் சர்வர் சைடில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்பிசியை நான் வந்து Node.jsல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரோட்டோ லோடரும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரோட்டோ பஃப் வந்து லோட் பண்ணுறதுக்கு ஒரு லோடர் வந்து தேவை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ப்ரோட்டோ ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ப்ரோட்டோ லோடர் டாட் லோட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்ரனஸாக வந்து அந்த ஃபைல் எடுத்து நான் லோட் பண்ணிடுறேன். லோட் பண்ணதுக்கப்புறம் ஜிஆர்பிசி டாட் லோட் பேக்கேஜ் டெஃபினிஷனுக்குள்ளே இந்த பேக்கேஜ் டெஃபினிஷனை நான் வந்து உள்ளே பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து டாட் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜிஆர்பிசியில் டாட் சர்வர் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சர்வரில் நான் ஆட் சர்வீஸ்னு கொடுத்து நான் ப்ரோட்டோ டாட் சர்வீஸ்னு போட்டு உள்ள நான் என்னென்னலாம் லாஜிக் எழுதணுமோ அதை நான் எழுதி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்லையுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிளைண்ட்ல வந்து சேம் தான், மீதி இது வரைக்கும் எழுத எல்லா கோடுமே சேம் தான். ஆனால் நம்ம வந்து கிளைண்ட் கிரியேட் பண்ணுறப்ப நியூ ப்ரோட்டோ கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நான் கிளைண்ட் டாட் சே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலியமா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து பைத்தானுக்கு வந்து கால் அடிக்கலாம், பைத்தான்லேருந்து நீங்கள் வந்துட்டு Node.jsக்கு கால் பண்ணலாம், இல்லை வந்து Node.jsலேருந்து நீங்கள் ஜாவாவுக்கு கால் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஃப்ரேம்வொர்க்லேருந்து எந்த ஃப்ரேம்வொர்க்கு வேணால் நீங்கள் வந்து டேட்டாவை கால் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லேட்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த லேட்டன்சி அப்படின்னு பார்க்குறப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லி செகண்டுக்குமே கீழே வந்து நம்மளால் வந்து லேட்டன்சியை குறைச்சி எடுத்துட முடியும். ஆனால் JSON மூலமா வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து பண்ண முடியாது. இப்போ காமன் மிஸ்டேக்ஸ் ஜிஆர்பிசி எடுக்கிறப்ப என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் வந்து இது வந்து ரீடபிள் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஜிஆர்பிசி போகிறது நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்ட் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜிஆர்பிசி போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜிஆர்பிசி வெப் அப்படின்றது வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகாது. சில பழைய ப்ரௌசர்ஸில் வந்துட்டு சுத்தமாக வந்து ஜிஆர்பிசிக்கெலாம் சப்போர்ட்டே கிடையாது. ஸோ உங்களோட கிளைண்ட் வந்து பழைய ப்ரௌசர்ஸில் ரன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜிஆர்பிசி போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எப்போ வந்து ஜிஆர்பிசி யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெரிய சர்வீஸ், கூகுள் மாதிரியான ஒரு சர்வீஸ், உங்கள் ஏபிஐயை மற்ற டெவலப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் வந்து ஜிஆர்பிசி போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்கள் கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஜிஆர்பிசி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குட்டி ப்ராஜெக்ட் தான், என் ப்ராஜெக்ட் வந்து காலேஜ் ப்ராஜெக்ட் ப்ரோ, இல்லைனா வந்து எனக்கு வந்து 1,00,000 கஸ்டமருக்கு மேலெலாம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக 1 செகண்ட் டிலே, இல்லைனா வந்து ஒரு 100 மில்லி செகண்ட் 200 மில்லி செகண்ட்ஸில் எனக்கு டேட்டா போனால் பரவாயில்ல அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து JSON போகலாம். எப்போ நீங்கள் வந்து ஜிஆர்பிசி போகணும் அப்படின்னா, எனக்கு 1 மில்லி செகண்டில் வந்து எனக்கு டேட்டா வந்து முடிஞ்சிடணும், உடனே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரியல் டைமில் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஜிஆர்பிசி போகிறது ரொம்பவே பெட்டர். ஜிஆர்பிசி நீங்கள் வந்து தெளிவாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் 2 வீடியோ. அந்த 2 யூடியூப் வீடியோ பார்க்கறது மூலம் நீங்கள் வந்து ஜிஆர்பிசியை ரொம்ப தெளிவாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஜிஆர்பிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாபிக் வந்து கவர் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மேபி கீழே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் பின் இட். கீப் கோடிங். பை.